வீடியோவில் சத்து மாவு வச்சு ரொம்ப ஹெல்தியான கேக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக்கு வந்து செய்யறதுக்கு 20லேருந்து 25 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி கேக் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த கேக் எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த கேக் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். பவுலில் வந்து 1 கப் அளவு வந்து சத்து மாவு சேர்த்துக்கலாம். இது அளவு பார்த்தீங்கன்னா 250 கிராம். இது அதோட ஒரு 1/4 ஸ்பூன் வந்து குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஈனோ கூட சேர்த்துக்கலாம். இதோட இது சேர்த்துட்டு நல்லா வந்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது சத்து மாவு வந்து நீங்கள் வீட்டில் அரைச்சதோ அல்லது கடையில் வாங்கினது அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த கேக் செய்யறதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் நான் எடுத்துருக்கிற மாவு பார்த்தீங்கன்னா நான் வந்து அங்கன்வாடியில் வாங்கின மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது 1 கப் அளவு மாவுக்கு வந்து நான் வந்து 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்துருக்கேன். நம்ம எடுத்துருக்கிற சத்து மாவில் ஏற்கனவே வந்து கொஞ்சம் இனிப்பு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இனிப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை ஒயிட் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்துருந்த கப்பாலேயே வந்து ஒரு 1/2 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இதில் மண் தூசி எல்லாம் இருக்கும். கரைச்சி விட்டுட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போது வெல்லத்தை இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் இதை வந்து இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதோட வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் அதோட ஒரு 1/2 கப்புக்கும் கம்மியாக வந்து தயிர் எடுத்திருக்கேன். நல்லா புளிக்காத தயிர் இது. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து கொடுக்கலாம். இதை கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். அதை இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போது இந்த மாதிரி டீ டம்ளர் எடுத்திருக்கேன். நான் டீ டம்ளரு அப்படி இல்லைன்னா கப் இருந்தால் கூட கப்பில் கூட எடுத்து நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் உள்ளே ஒட்டாமல் வரதுக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா டம்ளர்லேயும் இந்த மாதிரி எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். இப்போது எண்ணெயெல்லாம் நல்லா வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்கிற மாவு வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு ஊற்றினா போதும். நமக்கு கேக்கு வந்து பொங்கி வரும். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இதே மாதிரி எல்லா டம்ளர்லேயும் ஃபில் பண்ணிடலாம். இப்போது நான் டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக டீ கப் இருக்குல்ல, அந்த டீ கப்பில் கூட இந்த மாதிரி ஊற்றி வச்சு நம்ம கேக் ரெடி பண்ணலாம். இதே மாதிரி 1/2 கப்பு தான் ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. நான் மீதி இருக்கிற மாவு வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி டீ கப்பில் தான் ஊற்றி வைக்கிறேன். இப்போது நான் வந்து குக்கர் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். நீங்கள் குக்கர் அப்படி இல்லைன்னா பழைய கடாய் வந்து நல்லா அடிகனமான கடாயாக இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்டு வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். அப்படி இந்த மாதிரி ஸ்டாண்டு இல்லைன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸோடைய மூடி இருக்கும். அந்த மூடியை வந்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும். மூடியை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் போடணும். போட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஹீட் பண்ணிடலாம். ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றி வச்சுருக்கிறத எடுத்து இதில் வைக்கலாம். நீங்கள் ஹீட் பண்ணும்போது குக்கருக்கு வந்து மேலே வெயிட் போடக்கூடாது. உள்ளே வந்து இந்த மாதிரி கேஸ் கட்டை இருக்கக்கூடாது.
இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஹீட் ஆகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற்றி வச்சிருக்கிற டம்ளர் வந்து ஒவ்வொன்றா வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு இது வந்து குக்கர் மூடியை வந்து போட்டு விட்டுடலாம். அதில் நான் வெயிட்டு கேஸ்கட் எதுவுமே இல்லாமல் தான் போட்டு விட்டுருக்கேன். நான் இது வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நான் வந்து இன்னொன்று வந்து பழைய கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து ஸ்டாண்டு போட்டு அது மேலே ஒரு பிளேட் வச்சுக்கலாம். கடாயில் வந்து ஒட்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நான் டீ கப்பில் ஊற்றி வச்சதில்ல, அது வந்து ஒவ்வொன்றா வச்சுக்கலாம். அதில் இப்போது இந்த மாதிரி மூடி போட்டு இதுவும் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்துச்சுன்னா போதும், ரெடி ஆயிரும் நமக்கு கேக்கு. இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக்கு நல்லா வெந்து வந்திருக்கு, பொங்கி. கேக் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கத்தியோ டூத்பிக்கோ இருந்தால் இந்த மாதிரி உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் கத்தியில். உங்களுக்கு அப்படி கேக் வேகலைன்னா இன்னொரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஆற விட்டுட்டு நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போது கேக்கு வந்து நல்லா ஆறி இருக்குது. நல்லா சூப்பராக பஞ்சு போல் கேக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக்குடைய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சத்து மாவு மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும் அந்த கேக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.